வெல்கம் டு ஆசிரியமல்ல சேனல். இன்று நம்ம பார்க்க போகிறது HAL ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் இந்த நிறுவனத்திலேருந்து, மத்திய அரசினுடைய இந்த நிறுவனத்திலேருந்து ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு. அந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பை மட்டும் பார்ப்போம். இப்போ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆசிரியமல்ல சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் ஆசிரியமல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய புதிய செய்திகள், வேலைவாய்ப்புகள், கல்வி செய்திகள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், அதாவது ஷார்ட்டாக HALனு சொல்லுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டிபார்ட்மெண்ட். இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிஃபென்ஸ் பிரச்சனை ஓடிட்டுருக்கு, பாதுகாப்பு பிரச்சனைகள். பல நாடுகள் போட்டி போட்டு ஆயுதங்களை தயார் பண்ணிகிட்ருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்தியா அதாவது சுயசார்பு இந்தியான்ற மெத்தடில், மேக் இன் இந்தியா இந்த மெத்தடில் HAL நிறுவனத்துக்கு அதிகமான நிதிகளை வழங்கி அதிகமான இந்தியாவிலே தயாரிக்கக்கூடிய ஒரு விமான நிறுவனம் இது. இந்தியாவிலே சுயமாக விமானங்களை தயாரிக்கக்கூடிய இந்த நிறுவனத்தில் அதிகமான வேலைவாய்ப்புகள் வழங்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அதிகமான ஆர்டர்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த நிறுவனம் சார்பாக வேலைவாய்ப்பு அறிவிப்புன்னு வந்திருக்காங்க. இந்த அறிவிப்பில் காலி இடங்கள் மொத்தம் 18 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இது என்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜோனல் லெவலில் அவங்க டாக்டர்ஸு தேவை இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கல்வி படிகள் நிரப்புவதற்காக கல்வி தகுதி அறிவிச்சிருக்காங்க. என்னென்னா எம்பிபிஎஸ் அறிவிச்சிருக்காங்க. எம்பிபிஎஸ் அதாவது மருத்துவ படிப்பு பெற்றவங்க இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். இது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலேயோ கல்வி நிலையத்தில் தான் படிச்சிருக்கணும். இந்தியா முழுவதும் எந்த கல்வி நிலையத்தில் படிச்சிருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 65 வயசு, மேக்ஸிமம் 65 வயசு வரைக்கும் இருக்கலாமா. அதாவது இதே மாதிரி இதுக்கு அடுத்து குறிப்பிட்ட கேட்டகரிஸ்க்கு தளர்வுகள் கொடுத்துருப்பாங்க, ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது SC ST மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரி அவங்களுக்கு இது உண்டாம். மேலும் இதை பற்றி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் HAL அறிவிக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான நோட்டிஃபிகேஷன் நான் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இது சார்பான ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்கன்னா அவங்களுக்கு பதிலளிக்கிறேன். அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா ஊதிய விகிதத்தில் பார்த்திங்கன்னா 5400 ஸ்டார்டிங் பேயில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று 9300 ஸ்டார்டிங் பே கொடுத்துருக்காங்க. இதில் அந்த சம்பளங்கள் தொடங்குது. அதே மாதிரி தேர்வு செய்யப்படும் முறை எப்படி வச்சுருக்காங்கன்னா நேர்காணல் மெத்தடில் தான் தேர்வு செய்கிறாங்க. அதே மாதிரி இவங்களை போஸ்ட்டு போடுறவங்க ஒவ்வொரு 2 ஆண்டுக்கும் நீட்டிச்சிக்கிட்டே போகிறாங்க பதவியை. இவங்க பெர்மனெண்ட்டாக போடாமல் 2 ஆண்டுகள் தொகுப்பூதிய மாதிரி கொடுக்குறாங்க போல தெரியுது. அதுக்கப்புறம் அவங்களுடைய பணிகள் செயல்பாடுகளை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த 2 ஆண்டுகள் நீட்டிக்கிறாங்க. இப்படி போயிட்டுருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விண்ணப்பிக்கும் முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் தான், ஆன்லைனில் அதிகாரப்பூர்வமான தளம் இருக்குது HAL. இந்த தளத்தில் சென்று அதிகாரப்பூர்வமான ஃபார்மை நம்ம டவுன்லோட் பண்ணி பூர்த்தி செஞ்சு ஆன்லைனில் ஏற்றுற மாதிரி இருக்கும். இதுக்கு லாஸ்ட் டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24/10/2024 இந்த தேதி, அதாவது அக்டோபர் மாதம் 24 தான் லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் நாம் என்ன செய்வோம், முழுமையாக இந்த நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இதை நீங்கள் முழுமையாக படிச்சுக்கிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் வாசிச்சு பாருங்கள். பார்த்துக்கிட்டு இது மத்திய அரசு வேலைன்றதுனால பல வாய்ப்புகள், பல சலுகைகள் இருக்கலாம். அதனால் நீங்கள் முழுமையாக படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இது பெரும்பாலும் இந்த போஸ்ட் வேக்கண்ட் எல்லாமே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் தான் இருக்குது. இந்த நிறுவனம் அதிகமாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான நிறுவனம். இது ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர் இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனத்தில் இருக்கிற வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் தொடர்ந்து அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறையா வந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் வரும். அதனால் நீங்கள் இதுக்கு தயாராக இருங்க. அடுத்த போஸ்ட்டுக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், தயார் பண்ணிடலாம். இது ஒரு போஸ்ட்டு தானே, கொஞ்சம் தானே போஸ்ட்டு, 18 தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் விடாமல் அடுத்தடுத்த போஸ்ட்டுகள் கால்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் இதுக்கு தயார் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள், நேர்காணல் அட்டன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வேலைவாய்ப்பு பெறுறதுக்கு வேலைவாய்ப்பு பெற்று வாழ்க வளமுடன். நன்றி.